இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இப்போ பட்டர் போட்டுக்கிறோம். இது வந்து நல்லா உருகணும். நம்ம ரொம்ப நேரத்துக்கு முன்னால் வெளியே எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா உருகி இருக்கும். நான் உடனே எடுத்ததுனால கொஞ்சம் உருகுறதுக்கு லேட் ஆகுது. இது நல்லா உருகட்டும். இப்போ நல்லா உருகிருச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற பன்னீரை போட்டுருவோம். இதை வந்து நம்ம ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு ஓரளவு கருகிராத அளவுக்கு இதை வேக வச்சு எடுக்கணும். நல்லா பன்னீர் வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்துருக்கோம். நம்ம இப்போ வந்து எடுத்துருவோம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஓரளவு இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சிடணும் வேறு பாத்திரத்தில். இதில் வெந்தால் போதும். இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, வெங்காயத்தை போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பன்னீர் மட்டும்தான் போட்டு வைக்க போகிறோம். கூட எதுவும் போடுறதில்ல. குடை மிளகா பட்டாணிலாம் போடலை. இதை வந்து ஒரு கண்ணாடி பாதத்துக்கு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ பட்டை, நம்ம கிராம்பு இதெல்லாம் போடுறோம். ஏன்னா பொடியாகவும் போடலாம். நம்ம இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். பொடி போடுறத விட இப்படி அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்லா மணக்கும். இப்போ வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். என்ன நம்ம முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செய்யும் போது நல்லா ருசியாக இருக்கும். இப்போ வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு, தக்காளி போட்டுருவோம். இது வந்து நல்லாவே வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம அதை நல்லா வேக விடணும். நமக்கு தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுறணும். நல்லா ஆறுனாத்தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சூடாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க முடியாது. நம்ம சீக்கிரம் வைக்கணும், அரை மணி நேரம் ஆற விட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், தண்ணி ஒரு பேசனில் ஊற்றி வச்சு இதை தூக்கி அப்படி உள்ளே வச்சிட்டோம்னா சீக்கிரத்தில் ஆறிடும். நம்ம சீக்கிரம் நமக்கு வந்து வேலை முடியும்னு நினச்சா. இல்லைன்னா பொறுமையாக வைக்கணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுறணும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறும். நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஆறிடுச்சு. இப்போ வந்து இதில் போட்டு அரைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். நம்ம பாத்திரத்தை காய வச்சுருக்கோம். இப்போ வந்து சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இது ஓரளவு வந்து நல்லா பொரியணும். இந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா இது வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றிக்கணும். நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம ரொம்ப கெட்டியாக வைக்க போகிறதில்ல, ஓரளவு ஆனால் கெட்டியாக தான் வைக்க போகிறோம். ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். காரத்துக்கு தனி மிளகாய் பொடி. இது வந்து குழம்பு மிளகாய் பொடி. ரொம்ப காரம் தேவையில்லை. சின்ன பிள்ளைய வந்து சாப்பிட்றதுக்கு காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால நம்ம வந்து ஓரளவு தான் நம்ம காரம் வைக்க போகிறோம். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற நம்ம பன்னீரை போட்டுருவோம். நல்லா வலுவாக இருக்கும். நல்லா ஒரு சாப்பிட்டா இது வந்து நம்ம எண்ணெயில் பட்டரில் வதக்கிட்டோம்னா அப்படியே நமக்கு நல்ல ஒரு துணுக்காக இருக்கும். இதை போட்டு
இதை வந்து அப்படியே நம்ம ஊற்றி விட்டுக்கிற வேண்டியதான். நமக்கு ஏற்கனவே இது வந்து நல்லா வெந்துருச்சு. அதனால தான் நம்ம மசாலா வந்து நல்லா வத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டிருக்கோம். நம்ம இது வந்து கரையாது இன்னுமே, ஏன்னா நம்ம பொரிச்சு போட்டிருக்கிறதுனால கரையாது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம கொஞ்சம் நேரம் ஆன உடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஏன்னா நம்ம வந்து பட்டர் போட்டு தானே இதை பொரிச்சு எடுத்துருக்கோம். அது பூரா உள்ளுக்குள்ள எண்ணெய் ஊறா இருக்கும். அது நல்லா வரும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சீனி போட்டுக்குருவோம், மல்லிச்செடி போட்டுக்குருவோம். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 10 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம் இதை வந்து வேகணும். அப்போ நம்ம அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுருக்கோம், ஏன்னா மேலே தெறிக்குது. இதை வந்து நல்லா போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும். நம்ம பன்னீர் மசாலா வச்சு இதில் வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லாவே வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருந்தாத்தான் நம்ம வந்து சப்பாத்தி சுட்டு, சப்பாத்தியோ பூரியோ எதுனாலும் சரி நம்ம எடுத்து வச்சு நம்ம இப்படி ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது எப்பயுமே வந்து இதில் வந்து கொஞ்சம் சீனி போடணும். சீனி போட்டால் தான் நம்ம அந்த டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். பன்னீர் மசாலா வந்து நிறையாவே போட்டிருப்பேன். குடமிளகா வச்சு போட்டிருப்பேன், பச்சை பட்டாணி வேக வச்சு அதில் போட்டு அதையும் செஞ்சுருப்பேன், வெறும் பன்னீர் வச்சும் செஞ்சுருப்பேன். இப்போ தான் பன்னீரை வந்து பட்டரில் வறுத்து போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கடையில் போய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப விலை கூட, ஒரு 4 பீஸ் போட்டு தருவாங்க, அதுவே விலை அதிகமான விலை தான். இதைத்தான் சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க எல்லாருமே. சப்பாத்தி அப்படின்னாலே பன்னீர் மசாலானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே இதை நம்ம வீட்டில் வந்து ஒரு பன்னீர் பாக்கெட்டு பெருசாக வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம அதை இந்த மாதிரி பீஸாக வெட்டி இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா அதிகமாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம என்னென்ன முந்திரி பருப்புலாம் நிறையா அரைச்சி ஊற்றுவோம், இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.